சார் நம்மள மாதிரி எஸ்எம்இ கம்பெனிஸ்ல ஜென்ரலா அந்த கல்ச்சர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த கல்ச்சர் வந்து கம்ஸ் ஃப்ரம் ஃபவுண்டர்ஸ். ஏன்னா கார்பரேட்ஸ்ல வந்து கல்ச்சருக்குன்னே வந்து அவங்க ஒரு பெருசா ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வச்சிருப்பாங்க. ஜென்ரலா எஸ்எம்இஸ்ல அப்படி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை நீங்க எப்படி பில்டு பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? இப்படி எல்லாம் பண்ணா கம்பெனியோட கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சார் ஆக்சுவலி இந்த கல்ச்சர் விஷயம் எனக்கு நீங்க சொல்ற ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தெரியும். ஆனா முன்னாடியே நான் ஓகே. கல்ச்சர் விஷயம் பண்ணிட்டேன். பட் என்னன்னே தெரியாம பண்ணிட்டேன். வெரி பட் எனக்கு ஓகே. ஸோ வெரி குட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு நீங்க 8 வருஷம் கூட ட்ராவல் பண்ணி எனக்கு தெரியும். நான் மோஸ்ட் சிம்பிளஸ்ட் பர்சன் சார். ரொம்ப ஒரு வில்லேஜ் இருந்து வந்ததுனால எனக்கு வந்து பார்த்தா ஒரு பெருசா ஒரு ப்ரொஜெக்ட் பண்ண தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஷாப் ஓப்பன் பண்ணா எனக்கு ப்ராடக்ட் அடுக்கி வைக்கிறதுல கஸ்டமர் அட்டன் பண்ணதுல பில் வந்து நான் தான் பண்ணுவேன். ஈவன் நான் கீழே தான் ஓகே. உட்காருவேன். சொன்னா இப்படிதான் பண்ணு நெசரி இல்ல. எனக்கு இப்படிதான் பண்ண தெரியும். ஸோ என்ன பார்த்து என்னோட ஸ்டாஃப்ஸ் என்ன அவங்களும் இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ மேக்ஸிமம் பெருசா ஈவன் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறது, அவங்களுக்கு புரிய வைக்க பார்க்கறது, எல்லா வேலையும் நம்மளே பார்க்கறதுனால என்னோட ஸ்டாஃப்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாம் அதே ஃபாலோ பண்ணதுல ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு ஒரு ஈவன் இதை நான் கிரியேட் பண்ணல. பட் ஆட்டோமேட்டிக் அமைஞ்சிருச்சு. என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே மோர் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்க.